மூன்றாவதால் மஸ்ஜிதுல் அக்ஸா அந்த குத்பா ஷேக் யூசுப் அபு சுனைன் அஹமது பைத்துல் மக்திஸிலிருந்து தௌபாவுடைய ஒரு அறைகூவல் அழைப்பென்று ஹம்து ஸலவாத் தக்வாவுடைய வசியத்துக்கு பின்னால் பொதுவாக இன்று நாங்கள் பல நெருக்கடிகள், பல கஷ்டங்கள், சிரமங்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்பொழுதுமே நாங்கள் எந்த கஷ்டங்கள் அல்லாஹ் பக்கம் முன்னோக்க வேண்டும், அல்லாஹ் பக்கம் தௌபா செய்ய வேண்டும். எப்பொழுதுமே நாங்கள் நிராசையை விடக்கூடாது, நம்பிக்கை இழக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய பைத்துல் மக்திஸிலே யாரெல்லாம் தங்கியிருக்கிறோமோ, படையெடுக்கிறோமோ, கூட்டமாக வருகிறோமோ அவர்கள் எல்லாருக்கும் அல்லாஹ் கண்ணியப்படுத்த வேண்டும், உங்களை அல்லாஹ் விசாரிக்க வேண்டும். என்று நீங்கள் அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள். அந்த விருந்தாளி எப்பொழுதுமே அந்த விருந்து முடிவுறக்கூடிய விருந்தல்ல, அல்லாஹ்வுடைய கண்காணிப்பு பராமரிப்பில் இருக்கிற அல்லாஹ் நடிச்செடுத்து அப்படி பாக்கியம் கிடைத்ததற்காக வேண்டி இந்த கஷ்டம் சிரமத்தோடும் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு வந்து அமல் செய்கின்ற பாக்கியம் கிடைப்பது. அல்லாஹ்வுடைய அடியார்களே, பொதுவாக நல்லடியார்களுடைய சம்பவங்கள் நமக்கு எப்பொழுதும் படிப்பினை நேர்வழி காட்டக்கூடியது. நல்ல படிப்பினை நிகழ்ந்து அதை பார்க்க வேண்டும். எப்பொழுதுமே நாங்கள் அந்த படிப்பினை பாடம் அந்த சம்பவங்களோட படிப்பினை பெற வேண்டும். எப்பொழுதும் நாங்கள் சந்தேகங்களை விட்டு தவிர்த்து கொள்ள வேண்டும், வீணானுடைய எங்களை விட்டு தவிர்த்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் நம்முடைய ஆகாரங்கள் ஹலாலாக அமைய வேண்டும், நேரான வழியில் நடக்க வேண்டும். ஷைத்தானிடமிருந்து நாங்கள் தப்பிக்க வேண்டுமா, அல்லாஹ்வுடைய திக்கரை கடைபிடிக்க வேண்டும். எல்லா நிலைமைகளிலும் அல்லாஹ்வுடைய பாதுகாப்புக்குள் நினைந்து கொள்வோம். எனவே ஒவ்வொரு விடயத்துக்கும் ஒரு அலங்காரம் இருக்கிறது. மஸ்ஜிதுடைய அலங்காரம் எப்பொழுதுமே அல்லாஹ்வுடைய திக்கரில் ஒருவருக்கு உதவியாக இருந்து திக்கர் செய்யக்கூடிய, அல்லாஹ் ஞாபகம் செய்யக்கூடிய, வழிபடக்கூடியவர்கள் இவர்கள் மஸ்ஜிதுடைய அலங்காரம். மஸ்ஜித் அலங்கரிப்பவர்கள் இவர்கள் தான். அவருடைய சத்தங்கள் எப்பொழுதுமே திக்கரை கொண்டுதான் உயரும். வீண் விளையாட்டுக்கள், அதே போன்று புறங்கள், கோள்கள் இவைகளை பற்றி பேசக்கூடியவர்கள் இருக்க மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய மஸ்ஜித், அல்லாஹ்வுடைய வீடுகள், அதில் எனவே பரிசுத்தமானவர்கள் உட்காருவார்கள், பரிசுத்த நோக்கத்து உட்காருவார்கள். என்றாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கிறான், ஒரு ஹதீஸ் குத்ஸிலே கருத்து சொல்கிறார்கள், உனக்கு கேள்வி உண்டான வெட்கப்படக்கூடாதா? எங்கே என்னோட நெருக்கமாக இருப்பதற்கான வாதாட்டத்துடைய அர்த்தம் எங்கே? உன்னுடைய ஆடையை சுத்தப்படுத்துவது, சுத்தமான என்னுடைய சபையில் அமர்வதற்காக வேண்டி, என்னோட சேர்ந்து உரையாடுவதற்காக வேண்டி நீ எந்த அளவு உன்னுடைய வயிற்றை ஹராத்தை விட்டு பாதுகாத்திருக்கிறாய்? என்னுடைய கால் பாதங்களை பாவங்களின் பக்கம் நீ நகர்த்தி கொண்டிருக்கிறாயே, பாவங்களை விடக்கூடாதா? என்னுடைய நேசர்களோ அணிவகுத்து நின்று வணக்கம் புரியும் பொழுது நீ தூங்கிக் கொண்டிருக்கிறாயே, நீ பொய்யான வாதாட்டம் அல்லவா புரிகிறாய். எனவே நீ எழுந்து உன்னுடைய நஃப்ஸை நீ சீர்திருத்திக்கொள், உன்னை திருத்திக்கொள் என்று அல்லாஹ் சொல்லுகின்ற ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு, எப்பொழுதுமே அல்லாஹ் ஒரு ஆத்மாவை மௌத்தாக்கின்ற பொழுதும் அல்லாஹ் தான் அதை உயிர்வாங்குகிறான். அது தூக்கத்தில் மௌத்தாகக்கூடிய ஆத்மாவும் அல்லாஹ் தான் உயிர்வாங்குகிறான். சூரா ஜுமர் 42 வசனம். எனவே ஒரு முஸ்லீம் உண்மையான ஈமானை அவர் வாதிடுவதாக இருந்தால் அவருக்கு ஹராத்தை விட்டு பாதுகாக்க, பார்வையை தாழ்த்த வேண்டும், அவருடைய கற்பை பாதுகாக்க வேண்டும், பாவங்களை விட்டு நாவை, சொல்லை, செயலை, உறுப்புகளை பாதுகாக்க வேண்டும் சொல்லிவிட்டு, எப்பொழுதும் அல்லாஹ்வுடைய விடயத்தில் நாங்கள் வீண் விவாதங்கள், வாதாட்டங்கள் புரியக்கூடாது. அல்லாஹ்வுடைய விதண்டாவாதம் புரியக்கூடாது. அப்படி நாங்கள் எங்களோடு அவர்கள் வாதாட்டம், விவாதம், விதண்டாவாதம் புரிந்தபொழுது நாங்கள் அவர்களை பழி வாங்கினோம், அளித்தோம், தண்டித்தோம். ஸுஹ்ரூஃப் 55 வசனத்தை ஓதி எப்பொழுதுமே அல்லாஹ்வுடைய அடியார்கள் என்று நாங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பது சோதனையான காலம், சிரமமான காலம் என்றாலும், இந்த காலத்திலே காலம் மாறி மாறி வரும் என்றாலும், இந்த காலத்திலே நாங்கள் எங்களுடைய நிலைமைகள் கஷ்டம், சிரமம், நெருக்கடியாக இருந்தாலும் உள்ளங்கள் எப்பொழுதுமே அல்லாஹ்வின் பக்கம் ஒதுங்க வேண்டும், அல்லாஹ்வின் பாதுகாப்பு தேட வேண்டும், அல்லாஹ்வுடைய தொடர்பை மேற்படுத்திக் கொள்ள வேண்டும். எப்பொழுதும் நாங்கள் இந்த வதந்திகள் பரவக்கூடிய காலம், வீணான பேச்சுக்கள் பரவக்கூடிய காலம், இந்த காலங்களில் நாங்கள் அதுக்கேற்றவர் நம்மை மாற்றிக்கொள்ளாமல் நாம் அல்லாஹ்வுடைய நம்பிக்கை, அல்லாஹ்வுடைய யக்கீன், அல்லாஹ்வுடைய உறுதி, ஈமான், அல்லாஹ்வை கொண்டு பாதுகாப்பு தேடி விமோசனம் பெற வேண்டும். எப்பொழுதும் இந்த பூமியில் குழப்பம் செய்யக்கூடாது. குழப்பவாதிகளோடு சேர்ந்து குழப்பத்தில் நாங்கள் மூழ்கிவிடக்கூடாது. மக்களை பொதுவாக ஃபித்னாக்களை தூண்டிவிட வேண்டாம், குழப்பங்கள் உண்டு பண்ணிவிட வேண்டாம், குழப்பவாதிகளுக்கு பக்கபலமாக இருக்க வேண்டாம், சீர்திருத்தவாதிகளோடு சேர்ந்திருக்க வேண்டும். குழப்பவாதி முனாஃபிக்கினுடைய பேச்சை நீங்கள் செவிமடுக்கக்கூடாது, அதை நீங்கள் ஊக்கப்படுத்தக்கூடாது, அவருடைய கெட்ட விடயங்களை பின்பற்றக்கூடாது, திட்டங்களுக்கு அடிபணியக்கூடாது. முஸ்லீம்களை பொறுமை, அழகான முறையில் பொறுமை செய்ய வேண்டும், மன்னிக்க வேண்டும், மறக்க வேண்டும், எப்பொழுதுமே அழகான விடயங்களை தான் கடைபிடிக்க வேண்டும். பொறுமை ரசூல்மார்களுடைய சிறந்த பண்பு, நல்லடியார்களுடைய ஒரு அழகான ஒரு அலங்கார போர்வை, எனவே முத்தகைங்களுடைய ஒரு கிரீடம். பொறுமை இந்த சோதனைகளிலே நமக்கு முக்கியம். எனவே பொறுமையின் பக்கம் மீள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாருங்கள், பசியோடு இருந்தார்கள், கல்கட்டி இருந்தார்கள் வயிற்றிலே, ஆனால் பொறுமையாக இருந்தார்கள். இரவில் நின்று கால்பாதம் வீங்கும் அளவு வணங்கினார்கள், பசியோடு வாழ்ந்தார்கள், இரவு வணங்கினார்கள். சஹாபாக்களை பாருங்கள், பசியோடு இருந்தார்கள், தீனுக்காக செயல்பட்டார்கள், அல்லாஹ்வை பயந்தார்கள், கடுமையாக பயந்தார்கள். அபூபக்கர் சித்திகளை பாருங்கள், எப்பொழுதுமே அவர்கள் தீனுடைய விடயத்தில் மும்முரமாக ஈடுபட்டார்கள், தன்னுடைய சொத்து செல்வங்களை செலவழித்தார்கள். உமரிலே பாருங்கள், எப்பொழுதுமே வீணாக காலத்தை கழிக்க மாட்டார்கள், இரவிலோ பகலிலோ ஏதோ நல்ல பிரயோசனமான விடயங்கள். உஸ்மான் அலி பாருங்கள், எப்பொழுதுமே ஒரு ரக்காத்தில் ஒரு குர்ஆனை முடிப்பார்கள். அலி ரலியல்லாஹு பாருங்கள், மிக வீரமான சஹாபியாக, சிறந்த சிறப்புள்ள மாண்பு மிகுந்த சஹாபியாக இருந்தார்கள். எனவே அல்லாஹ்வுடைய அடியார்கள் இப்போ இவர்களை பார்த்து நாங்கள் எங்களை பொறுமைப்படுத்திக் கொள்ள வேண்டும், இவர்களுடைய வரலாறுகளை முன்னுதாரணமாக எடுக்க வேண்டும். எனவே இறுதியாக முதலாவது ஹுத்பா இறுதி கட்டத்திலே எப்பொழுதும் நாங்கள் தௌபா மிக முக்கியமான ஒரு அடையாக அமைய வேண்டும்.
அல்லாஹ் பக்கம் மீள வேண்டும், பாவமீட்சி பெற வேண்டும். நிச்சயமாக அல்லாஹ் தௌபா செய்வதை நேசிக்கிறான். பரிசுத்தவான்களை எப்பொழுதும் சுத்தமாக இருக்க முயற்சிப்பவர்களை எல்லாம் நேசிக்கிறான். பக்ரா 222 ஓதி தௌபா செய்யுங்கள், இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கிடைக்கும், வெற்றி கிடைக்கும், விமோசனம் கிடைக்கும் என்று அதை தோண்டி முதலாவது குத்பா முடித்துவிட்டு இரண்டாவது குத்பாவை ஹம்து ஸலவாத் தக்வாவுடைய வசதி மஸ்ஜிதுல் அக்ஸா இருக்கிறது. அல்லாஹ் அதை கண்ணியப்படுத்தட்டும், நிலையாக ஸ்திரமாக டாம்பிகமாக அதை நிலைத்திருக்க வைக்கட்டும். அல்லாஹ் பொறுப்பேற்று அதை பாதுகாக்கட்டும். எல்லா கெடுதிகளை விட்டும் ஆபத்துகளை விட்டும் அதை பேணிக் கொள்ளுங்கள், கண்காணியுங்கள், பாதுகாருங்கள், அமல்களை கொண்டு செழிப்பாக்குங்கள், தங்குங்கள், யாத்திகா பெறுங்கள். அதை நீங்கள் அதில் பாவங்கள் ஈடுபட வேண்டாம். எப்பொழுதும் அல்லாஹ்வுடைய அருளை அதில் எதிர்பாருங்கள், அல்லாஹ்வுடைய உதவியை எதிர்பாருங்கள். இப்படி இந்த புனித பூமி இருக்கிறது, உண்மையிலே அது அல்லாஹ் பூமிகளிலிருந்து தேர்ந்தெடுத்த சிறந்த பூமி. அல்லாஹ் சிறந்தவர்களை தான் அதன் பக்கம் அனுப்புவான். சிறந்தவர் அல்லாஹ் பொறுப்படுத்திருக்கிறான். மஸ்ஜிதுல் அக்ஸா சூழ உள்ள மக்களையும் அல்லாஹ் பாதுகாப்பதாக பொறுப்படுத்திருக்கிறான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் பூமியை படைத்திருக்கிறான். அதை மனிதர் வணக்கத்துக்குரிய யாரும் இல்லை. எவ்வளவு அந்த உயர்ந்த இடங்களில் நம்ம அல்லாஹ் அதை மஸ்ஜிதுல் அக்ஸா உயர்த்திருக்கிறான். அவருடைய கண்ணியங்களை அல்லாஹ் மேல்மைப்படுத்தியிருக்கிறான். தக்வாவை மையமாக வைத்து அல்லாஹ் தன்னுடைய மஸ்ஜிதுகளை அமைத்திருக்கிறான். அதே போன்று நேர்வழி பெறக்கூடியவர்களுக்கு எப்பொழுதுமே ஒரு திசையாக அல்லாஹ் அமைத்தான். ஏற்கனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு வர வைத்து சிறப்புப்படுத்தினான். அங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்ராவுடைய அந்த நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அங்கு இமாம் ஜமாத் செய்து நபிமார்களுக்கு தொழுவித்து பல சிறப்புகளை அடைந்த ஒரு மஸ்ஜித் தான் இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா. எனவே நாங்கள் எப்பொழுதுமே அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை தான் நாங்கள் தேட வேண்டும். அல்லாஹ் தான் பாதுகாக்கக்கூடியவன் என்று பாதுகாப்புக்குரிய சூரா முஃமினூனுடைய அந்த 50வது வசனத்தை ஓதி பொதுவாக மஸ்ஜிதுல் அக்ஸா பூமி இருக்கும் காலமெல்லாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ஸலவாத் சொல்வானாக, சலாம் சொல்வானாக, ரஹ்மத் செய்வானாக, அருள் பொழிவானாக என்று சொல்லிவிட்டு அடையார். பொதுவாக எப்பொழுதுமே நாங்கள் அநியாயக்காரர்களுக்கு பக்கபலமாக இருந்துவிடக்கூடாது. அநியாயக்காரர்கள் உதவி செய்ய வேண்டாம், உங்களுக்கும் நரக நெருப்பு தேண்டிவிடும், உங்களையும் தேண்டிவிடும். ஹூத 13 அநியாயக்கார உதவி செய்யக்கூடாது. நஃப்ஸுடைய ஊசலாட்டங்களை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள், பயந்து கொள்ளுங்கள். ஒரு முஸ்லீம் எப்பொழுதுமே தன்னுடைய தற்பெருமை உள்ளவனாக இருக்க மாட்டான், பணி உள்ளவனாக இருப்பான், தன்னை குறைவுள்ளவனாக பார்ப்பான், தௌபா செய்வான், பாவமீட்சி பெறுவான். எப்பொழுதுமே சீர்திருத்த பணியில் ஈடுபட வேண்டும். ஹராம் சாப்பிட வேண்டாம், ஹராம் உட்கொள்ள வேண்டாம். எப்பொழுதுமே சந்தேகத்துக்கிடமான விடயங்களை விட்டு ஒதுங்கி நடங்கள். பெண் பிள்ளைகளுக்கு அநியாயம் செய்ய வேண்டாம், பிள்ளைகளுக்கு அநியாயம் செய்ய வேண்டாம். அவர்கள் நல்ல எப்பொழுதும் அந்த பொறுப்புகளை சரியாக நிறைவேற்றுங்கள். அவர்களுடைய விடயங்களை நீங்கள் பேணி பாதுகாத்து நடந்து கொள்ளுங்கள். பொதுவாக இறுதி கட்டத்திலே எவ்வளோ காலத்துக்கு தான் நீங்கள் அழுவதும் கை செய்யப்படுவோம். நீங்கள் இஹ்லாஸ் உள்ளவராக இருக்கும் காலமெல்லாம் நீங்கள் தூய்மைப்படுத்தப்படுவீர்கள், நல்லடியார்களாக இருப்பீர்கள். தௌபா எப்பொழுதும் திறந்த வண்ணம் இருக்கு. தௌபாவுடைய கதவு திறந்திருக்கிறது. சூரியன் மேற்கிலிருந்து உதிக்கும் வரைக்கும், கிழக்கிலிருந்து உதித்து மேற்கில் மறைகிறது, மேற்கில் உதித்து கிழக்கு மறை என்ற கியாமத்தின் அடையாளம் வரும் வரை தௌபாவுடைய வாசல் திறந்திருக்கும். எனவே தவறு நடந்தால் உடனே தௌபா செய்ய வேண்டும். எப்பொழுதுமே அல்லாஹ் தௌபா ஏற்றுக்கொள்ளணும், மேலெண்ணம் வைக்க வேண்டும். கெட்டெண்ணம் அல்லாவோடு வைக்கக்கூடாது. என்னை அல்லாஹ் தண்டிப்பான், நெருக்கடி உள்ளாகலாக்குவான், சிரமப்படுத்துவான். இல்லை, நல்லெண்ணம் வைக்க வேண்டும். மன்னிப்பான், அருள் புரிவான், என்னுடைய விஷயங்கள் எல்லாம் உதவி செய்வான் என நம்பிக்கை வேண்டும். நிச்சயமாக அல்லாஹ் சிலருக்கெல்லாம் ஒரு சஜிதாவை கொண்டு அவர் மன்னித்தான். ஒரு சஜிதா தான், எந்த விதமான வுதுவும் அவர்களுக்கு ஈக்கவில்லை. அதாவது வுது இல்லாமலோட சஜிதா விழுந்தார்கள். வுது என்ற சுத்தம் என்ற ஒன்று இருக்கவில்லை, கிபிலாவை முன்னோக்கி இருக்கவில்லை, அவர் உடம்பு சுத்தமாக ஆடை சுத்தமாக ஒன்றும் இல்லை. அவர் ஃபிரௌனுடைய சூனியக்காரர்கள், ஃபிரௌன் ஏற்பாடு செய்த சூனியக்காரர்கள் அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்து ஈமான் கொண்டார்கள். அந்த சுஜூத வாழ்க்கையில் செய்த ஒரு அமல் ஃபிரௌன் அவர்களை கொண்டான். அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். அவர்கள் செய்த ஒரே ஒரு சுஜூத், அதை வைத்து அல்லாஹ் மன்னித்தான். ஒரு சுஜூத் அவர்களை மன்னிப்புக்கு காரணமாக சுஜூத் செய்யும்போது உள்ளத்தை பரிசுத்தமான உள்ளத்தோடு சுஜூத் செய்கிறான். சுத்தமான உள்ளத்தோடு, வுதுவோடு, சுத்தமான இடத்திலே, சுத்தமான ஒரு பரிசுத்தமான ஈமான் யக்கீன் நம்பிக்கையோடு, அதே போன்று உண்மையான தூய்மையான அல்லாஹ்வுடைய அன்போடு, அதே நேரம் உள்ரங்கமான யதார்த்தமான ரகசியம் பேணி சுஜூது செய்கின்ற பொழுது எப்படி அவனுடைய அந்தஸ்தும் அவனுடைய தூய்மையும் அவனுடைய நெருக்கமும் அல்லாஹ்விடம் உண்டாகும் என்று சொல்லி நீண்ட துஆ பிரார்த்தனையோடு தன்னுடைய குத்துபாக முட்டுப்பிடிகள் 3 குத்துபாக்கள் மூலமும் படிப்பினை பெறுவோம். முதல் குத்துபா மக்கா முக்கர்ரம சூரா கஹஃப் தரும் படிப்பினைகள், இரண்டாவது பொடுபோக்கு மறதி அதற்கான காரணிகளும் அவற்றிலிருந்து விடுபடுவதற்கான சிகிச்சைகளும் என்ற தலைப்பில் மதீனாவுடைய குத்துபா, மூன்றாவதாக மஸ்ஜிதுல் அக்ஸாவிலிருந்து நாங்கள் வைத்து மக்சிலிருந்து தௌபா செய்யுமாறு வேண்டுகிறோம், அல்லாஹ் பக்கம் மேலுமாறு வேண்டுகிறோம் என்ற தலைப்பில் அந்த குத்பா அமைந்தது. 3 குத்பாக்கள் மூலம் நாமும் பயனடைந்து பயனடைய மக்கள் மேம்படுத்துவோம். எனவே நிகழ்ச்சி தயார் ரிஸ்வான், அதே போன்று நிகழ்ச்சி தொழில்நுட்பத்தில் பஷாரத் ஆகியோருக்கு நன்றி செலுத்தியவனாக நேர்களாய் உங்களுக்கும் அல்லாஹ் ரஹ்மத்தும் பரக்கத்தும் செய்வானாக என்ற துஆவோடு மீண்டும் ஒரு மனாபி இஸ்லாம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.